மிக முக்கியமானவர் என்று சொல்லியிருக்கிறோம். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைய புத்தகத்தை எழுதினவர். ரோமரிலிருந்து எபிரேயர் புத்தகத்தை வரை எழுதின ஒரு தேவ மனுஷர். நிறைய சபைகள் வைத்திருந்தார். அந்த சபைகள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக கடிதங்களை எழுதினார். ரோமரில் சபை இருந்தது, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், கொரிந்தில் சபை இருந்தது, பிலிப்பு பட்டணத்தில் சபை இருந்தது, எபேசு பட்டணத்தில் சபை இருந்தது. இந்த சபைகளுக்கு எல்லாம் அவர் கடிதங்களை எழுதி அனுப்பினார், அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. அவரை குறித்து அநேக ஹிஸ்ட்ரி வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தல புத்தகத்தின் கடைசி வசனங்கள், பவுல் ரோமாபுரியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அப்படி 2 வருடங்கள் அங்கே தங்கியிருந்து தன்னை தேடி வருகிறவருக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வரலாறு சொல்கிறது. அந்த 2 வருஷங்கள் முடிந்த பின்பு அவர் விடுதலை ஆக்கப்பட்டு ரோமாபுரியை விட்டு அவர் வெளியேறினார். சவுல் என்பது அவருடைய எபிரேய வார்த்தை, பவுல் என்பது கிரேக்க வார்த்தை. சவுல் என்றால் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தமாயிருக்கும். அந்தியோகியாவிற்கு சென்று அவர் ரோமாபுரி அந்த காவலிலிருந்து விடுதலையாகி அந்தியோகியா சென்று அங்கே சில காலம் தங்கியிருந்து அங்கே சின்ன ஆசியாவில் உள்ள பெர்கே என்றதான இடத்தில் லிஸ்திரா, இக்கோனியா, எபேசு, கிரேத்தா தீவு, அகாயா, கொருந்து, துரோவா, தெஸ்லோனிக்கேயா ஆகிய இடங்களுக்கு சென்று சபைகளை பார்வையிட்டார். அவருடைய சபை இதெல்லாமே அவர் ஏற்படுத்தின செல் குழுக்கள் தான் சபையாக வளர்ந்திருக்கு. அவைகளை பார்வையிட்டார். அதற்கு பின்பதாக ஸ்பானியாவிலே ஊழியம் செய்து முடித்துவிட்டு மறுபடியும் ரோமாபுரிக்கு அவர் திரும்ப தீர்மானிக்கிற போது இதை சில யூதர்கள், எதிராயிருக்க யூதர்கள் கேள்விப்பட்டு அந்த ரோம பேரரசனாகிய அந்த பேரரசனுக்கு அதை அறிவித்தார், நீரோ மன்னனுக்கு அறிவித்தார்கள். அப்போ அறிவிக்கும் போது அந்த பவுலை பிடித்து கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். அதையும் மீறி பவுல் அங்கே வந்தால் அவரை கொலை செய்வதற்காக திட்டமிட்டார்கள். அதை அறிந்த சபை மக்கள் 2 பேரை பவுலுக்கிட்ட அனுப்பி வராதபடிக்கு அவரை தடை செய்தார்கள். ஆனாலும் பவுல் என்ன செய்கிறார்னா ரோமாபுரிக்கு அவர் வர்றார். ரோமாபுரிக்கு அவர் வந்ததை இந்த நீரோ மன்னன் அறிந்து என்ன செய்கிறார்னா சில வீடுகளை, நகரத்தை அவர் தீயிட்டு கொளுத்திட்டு அவர் கிறிஸ்தவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்களை அவர்கள் பிடித்து சிறையாக்கினார்கள். சில கிறிஸ்தவர்களை அந்த ரோம் அரசு கொலை செய்தது. அப்படி பிடித்து அவர்கள் சிறையாக்கினவர்கள் 2 பேர் தான் இந்த அப்போஸ்தலருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பேதுருவும், அது மட்டும் இல்லாமல் உலகத்து புறஜாதியர் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த அந்த பவுலும் 2 பேரும் பிடித்து அந்த நாட்களில் சிறையில் வைத்தார்கள். சிறையில் வைத்து ஒரே நாளில் கிறிஸ்துக்கு பின்பதாக 68வது ஆண்டிலே ஜூன் மாதம் 29ஆம் தேதி பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவரை கொலை செய்தார்கள். பவுலையும் அவர் கழுத்தை வெட்டி அவரை கொலை செய்தார்கள். 2 பரிசுத்தவான்களும் ரோமாபுரியிலே ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக அடம் பிடித்து ஊழியம் செய்தவர் தான் பவுல். அங்கே போனால் கொலை செஞ்சுருவாங்க, இருந்தாலும் அங்கே போகிறார். மரணத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்னவர்கள், பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர்கள், மரணத்திற்கே சாவுக்கே சங்குதுருவங்க தான் நம்ம. அப்போ சாவு வரும் என்று அறிந்தும் கூட பவுல் அங்கே போகிறார். காரணம், நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் தயார். அங்கே போய் ஊழியம் செய்கிறார். அங்கே பிடித்து 2 பரிசுத்தவான்களையும் ஒரே நாள் கொலை செய்கிறார்கள். ஸோ பவுலுடைய வாழ்க்கையை போல உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நீங்கள் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ண வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கை இழக்கும் போது உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இமைப்பொழுதில் நாம் எல்லாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். வருகிற மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பவுல் சொல்கிறார். அப்போ வருகிற மகிமை குறித்தும் இமைப்பொழுது மறுரூபம் ஆவதை குறித்தும் பவுல் தான் எழுதுகிறார். ஜீவ கிரீடத்தை எனக்காக வைக்க என்று சொல்லுகிறார். அப்போ லாஸ்ட்டாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் புரியுது மாதிரி ஒரு வசனம் ஆல்ரெடி நான் இப்போ பேசும்போது சொல்லிட்டேன். அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு லாபம், நான் மரித்தால் எனக்கு லாபம். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் உயிரோடு இருந்தால் யாருக்கு லாபம்? மக்களுக்கு லாபம். மக்களுக்கு லாபம். நான் மரித்தால் எனக்கு லாபம். ஏன் எனக்கு லாபம்? இது முதல் நான் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஓட்டத்தின் கிரீடத்தை அன்றைக்கி தான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பாட்டு மட்டும் பாடுறோம்ல, பரலோகமே. எப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறது? அப்போ அங்கே போகணுமில்ல நம்ம. அப்போ அந்த எண்டை அந்த ஃபைனல் பாயிண்ட்டை நம்ம எப்போ பிடிக்க போகிறோன்னா நம்ம மரிக்கும்போது. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனே இதற்கு பாக்கியவானாக இருப்பான். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் இதுக்கு பாக்கியவான்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.
பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பவுல் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகமாக, பவுல் எழுதின புஸ்தகங்கள்லாம் சபைகள் எல்லாம் நிறுவச்சு அந்த சபைக்கு எழுதுறது தான் ரோமருக்கு அடுத்த புஸ்தகம் கலாத்தியர், அடுத்து ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், அப்புறமா பிலிப்பியர், கொலோசியர், தீமோத்தேயு, தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, இந்த புஸ்தகம் எல்லாம் பவுல் எழுதுறாரு. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அவர் கட்டினார். ஒரு சபையை கட்டின மட்டும் இல்லை, அங்கே சபையில் நிறைய குடும்பங்களை சேர்த்து அந்த குடும்பங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த குடும்பங்கள்லாம் கிறிஸ்துவாக நடத்தினார். நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில்? சில குடும்பங்களுக்கு உபத்திரமாக இருக்கிறோமா? இல்லை நம்ம குடும்பத்தை நம்ம உபத்திரமாக்குறோங்க. எங்கே குடிக்கிறது விட்டுருங்க, குடும்பம் கெட்டு போதே, இல்லடி நான் குடிப்பேன். தன் குடும்பத்தையே இன்றைக்கி கெடுத்துக்கிறாங்க, தன் குடும்பத்தையே உடைச்சிட்றாங்க. நிறைய பெண்கள் தன் குடும்பத்தையே உடைக்கிறாங்க, சண்டை போட்டு தவறான வரிகளில் போய். நம்ம குடும்பத்தையே நம்ம கட்டி காக்க மாட்டோம், இன்னொரு குடும்பத்தை நம்ம எப்படி திருத்துவோம்? அதுக்கு தான் தேவை நம்மளுக்கு கிறிஸ்து. சொல்லுது புரியுதுங்களா? அதான் பவுல் கிறிஸ்துவை பிடிச்சாரு. நீங்கள் உலகத்தை பிடிச்சி உலக அறிவை பிடிச்சிட்டு குடும்பம் நடத்தினா குடும்பம் உடைஞ்சிரும். கிறிஸ்துவ பிடிச்சி நடத்துங்க. ஆமே சொல்லலாமா? உங்கள் குடும்பத்தை கட்டுறது மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தின் மூலியமாக பல குடும்பங்கள் கட்டப்படும். கைதட்டலாமா? ஸ்தோத்திரம்.